ஹலோ மக்களே! எப்பயும் இட்லிக்கு சட்னி, சாம்பார் தொட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு தடவ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இட்லி தந்தூரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். நம்மளுடைய 5 வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும். வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ்மே கிடைக்கிறப்ப தான் இந்த தந்தூரி இட்லி ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே தக்காளி சேர்க்க தேவையில்ல. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதா சேர்க்குறீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளிக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட் வேணும்னா சால்ட் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கூடவே ஒரு 15 பல் முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரிச்சா இருக்கும். டேஸ்ட் ஆனா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. முந்திரிய நீங்க ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்ப அப்படியே தான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்ல சுருளா இது வந்து வதங்கிரணும். வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சுக்கோங்க. நல்ல மைய பேஸ்ட்டா வந்து அரைஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு. பாருங்க கலரே எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அரைச்ச விழுத எண்ணெய் விட்டு நம்ம வந்து ஊத்திக்க போறோம். கொஞ்சமா சீரகம் வேணா சேர்த்துக்கலாம். அது கூட நான் இன்னைக்கு வந்து சேர்க்கல. கூடவே தனி மிளகாய் தூள், கொஞ்சமா வந்து தனியா தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள், அதாவது நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். வேற எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது. தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நம்ம வீட்ல யூஸ் பண்ற தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே, இத நம்ம கொதிக்க வைக்கிறதுல தான் இருக்கு. 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அதை நீங்கள் அப்படியே வந்து கொதிக்க விட்டுருங்க. நடுவில் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டால் போதும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கணும். அப்புறம் நல்லா கைப்பிடி நிறையா வந்து கொத்தமல்லி எடுத்து தூவி விட்டுருங்க. இப்போ நான் 2 லேயராக இதை வந்து சேர்த்துக்க போகிறேன். அடியில் ஒரு லேயரில் வந்து கொஞ்சமாக வந்து மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய இட்லியை பட்டரில் இல்லைன்னா நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க எண்ணெயில் சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து டாஸ் தான் பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரைலாம் நான் பண்ணவே இல்லை. தோசைக்கல்லில் போட்டு கூட நீங்கள் இதை வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லேயரில் நான் இப்போ இட்லி வந்து சேர்த்துக்கிறேன். திரும்ப மேலே லேயரில் நம்மளுடைய மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலாவில் கொஞ்சம் நீங்கள் வந்து கிரேவியாக எடுத்து வச்சுக்கிட்டு தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.